இன்னைக்கு ஒரு டீக்ளட்டரிங் மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் மினிமலிஸ்டாக இல்லைனாலும் டீக்ளட்டரிங் பண்ணும்போது தான் வீடை ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியும். நமக்கு தேவையில்லாத பொருட்கள் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் இப்போது என்னோட வீடை மினிமலிஸ்டாக மாறுறதுக்காக 70-80% எனக்கு தேவையில்லாத பொருட்களை நான் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். டொனேட் பண்ணுறது மூலமாகவோ எடைக்கு போடுறது மூலமாகவோ. ஆனாலும் என் வீட்டில் இருந்து ஒரு சில ஐட்டம்லாம் நான் டெய்லி அதை ஒரு சில ஐட்டங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு 20 திங்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லையும் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கே மறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 20 திங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திங்ஸ் டு செல். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த காஃபி டேபிள் எனக்கு வேண்டாம், நான் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது ஈஸியாக டக்குன்னு, இது ஏன்னா இது விலை கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ இதை நம்ம OLXல போட்டு நம்ம கொஞ்சம் சேல் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வைக்கிறதா இருக்கலாம். அந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது அதை அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் செட் பண்ணிக்கணும். ஒரு 6 மாதம் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அது சேல் ஆகுதான்னு பார்க்கணும். சேல் ஆகலைன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அந்த பணம் வரலைன்னா பரவாயில்ல, நம்ம அதை யாருக்காவது டொனேட் பண்ணுறது மூலமாக அது இன்னொரு ஹோம் அது கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா இது தேவையில்லாமல் நம்ம வச்சுட்டு இருந்தால் நம்மளோட மைண்ட் அண்ட் நம்மளோட ஸ்பேஸை தான் அது ஆக்குபை பண்ணிட்டு இருக்கும். அடுத்து நிறைய பேர் டீக்ளட்டர் பண்ண மறந்து போகிற ஐட்டம் சாக்ஸ். அதுவும் குழந்தைங்களோட சாக்ஸ். ஏன்னா அவங்களுக்கு டெய்லி பேசிஸில் அதுவும் இந்த ஒயிட் சாக்ஸ் போட்டு விட்றோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் அவங்க பிளே கிரவுண்ட் போயிட்டு வந்தாங்கன்னா அது பயங்கர அழுக்காயிடும். அது நம்ம எவ்வளோ வாட்டி அதை வாஷ் பண்ணி போடுறது. அதே மாதிரி ஈஸியாக கிழிச்சிட்டு வந்துடுவாங்க. சாக்ஸில் நிறைய ஹோல்ஸ் ஈஸியாக விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆனால் நம்ம அதுக்குன்னு புது சாக்ஸ் வாங்கியிருப்போம். புது சாக்ஸ் வாங்கி அதை அவங்களுக்கு போட்டு விட்ருப்போம். பழசு இதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பழசை எடுத்து வச்சுட்டே இருப்போம். அது பயன் இல்லை. ஸோ அந்த பழைய சாக்ஸை நீங்கள் ட்ராஷ் பண்ணுறது உங்களோட ஸ்பேஸை அது மிச்சப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது ஸ்கூல் புக்ஸ். இப்போது குழந்தைங்க யூஸ் பண்ண புக்ஸ், நோட்ஸ், அவங்க எழுதுனது இது எல்லாத்தையும் அம்மாக்களுக்கு தூக்கி போட, எடைக்கு போட மனசு வராது. ஸோ அந்த மாதிரி நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவைன்னா ரொம்ப ஏதோ பிடிச்சிருக்கு, ஆர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது ஃபோட்டோ கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அந்த பேப்பர் மட்டும் நீங்கள் கிழிச்சோ ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு மிச்சத்தை நீங்கள் எடைக்கு போடலாம். இல்லை கஷ்டப்படுற குழந்தைங்க யாராவது உங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கு சும்மா நீங்கள் டொனேட் கூட பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக அந்த நீங்கள் அதுவும் எம்டியாக இருக்க நோட் இருக்குது, அந்த புக்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் டொனேட் பண்ண முடியுமா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். எடைக்கு போட முடிஞ்சா, இல்லை எடைக்கு போடுறதுன்னா எடைக்கு போடுங்க. அடுத்தது புரோக்கன் டாய்ஸ். என் பையனுக்கு ஒரு 7 months பேபியாக அவன் இருக்கும் போதுலேருந்து டாய்ஸ் எப்போ கொடுத்தாலும் அதை தூக்கி போடுறதா முதல்ல பார்ப்பான். இப்போ வரைக்கும் நான் எந்த டாய் வாங்கினாலும் மோஸ்ட்லி இந்த டிரான்ஸ்போர்ட் டாய்ஸ் தான் வாங்குவான். அது ஆல்மோஸ்ட் பிளாஸ்டிக்கில் தான் வருது. அது அவன் ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் அதை பார்ப்பான். ஸோ இது மாதிரி பண்ணி நிறைய டாய்ஸை உடச்சிருப்பாங்க, அதுவும் பசங்க. ஸோ அந்த மாதிரி உடஞ்ச டாய்ஸ் இருக்குன்னா அவங்க கிட்ட கேட்டுட்டு டீக்ளட்டர் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுட்டு டீக்ளட்டர் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது. அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக மதிக்கணும். ஸோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு என் பையனை நான் கேட்பேன், இதை டீக்ளட்டர் பண்ணலாமான்னு கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் டீக்ளட்டர் பண்ணுவேன். அடுத்தது டவல்ஸ். டவல்ஸ் விலை கம்மியாக இருக்கனாலேயோ என்னவோ நம்ம நிறையவே டவல்ஸ் பெண்கள் வாங்குவோம், குறிப்பாக காட்டன் டவல்ஸ். ஸோ அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா, நான் வாங்குறத குறைச்சிக்கிட்டேன். பட் நீங்கள் அப்படி வாங்குறீங்க அப்படின்னா பழைய டவல்ஸை கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணுங்க. அந்த பழைய டவலை எடுத்து நம்ம அடுப்படிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. அதுக்குன்னு அடுப்படிக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு டவல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மைக்ரோ ஃபைபர் கிளாத்லாம் அடுப்படியில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கறி துணிக்கி அப்படின்னு அதை எடுத்து வைக்காம அது நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியும் மோஸ்ட்லி இந்த டாய்ஸ் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பேட்டரி வாங்கும்போது ஒரு 10 பேட்டரி அந்த மாதிரி பேடில் வரும் இல்லையா, அந்த பேடு மொத்தமாக வாங்கி வச்சுருவோம். ஸோ அதை டாய்ஸில் போட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் அதில் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி இருக்க மாதிரி இருக்கும். அதை நம்ம சின்ன கிளாக்கு, அது மாதிரி சின்ன ஐட்டம் ஏதாவது வச்சுருந்தோம்னா அதில் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்போம். பட் அது ஒர்க் பண்ணுச்சுன்னா ஓகே. பட் அதில் எதுவுமே இல்லை, இதுக்கு மேலே அது யூஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் டீக்ளட்டர் பண்ணும்போது நிறைய பேட்டரிஸ் இருந்தது. அதில் 80% எதுவுமே ஒர்க் ஆகாத பேட்டரிஸ் நான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதை நான் மாற்றிக்கிட்டேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பேட்டரிஸ் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் இதை நான் எப்போ சொன்னாலும் நான் கமெண்ட் செக்ஷனில் நான் திட்டு வாங்குற ஒரு விஷயம் என்னென்னா பாலிதீன் கவர்ஸ். பாலிதீன் கவர்ஸ் நிறையா சேர்த்து வைக்காதீங்க. என்னோட அம்மா இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 2-3 பேக்ஸ் கதவுக்கு பின்னாடி
ஹூக் மாதிரி இருக்கும். அதில் வந்து 4 கட்டப்பை ரொம்ப சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, மடிச்சு சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. எப்பயாவது தேவைப்படும். பட் அந்த மாதிரி இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவோம். பட் அவாய்டு தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கடையில் கொடுத்துட்றாங்க, பழனி கவர் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்கேன். அதில் எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸஸ் இருந்தால் நான் அதை வச்சுக்க மாட்டேன். அதுக்கு மேலே எக்ஸஸ் வந்ததில் கரெக்டாக இருக்குது அதில் வச்சுக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ கிளாஸஸ். இது வந்து சன் கிளாஸஸும் இன்க்ளூடிங் தான். நான் வந்து எப்போவுமே வந்து ஸ்பெக்ஸ் போடுவேன். ஸோ வந்து நான் பழைய ஸ்பெக்ஸ் இருக்கும், அது வந்துட்டு இது ஒருவேளை இது ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து கண்ணாடி இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்து ஒரு 3-4 கிளாஸஸ்லாம் நான் வச்சிருந்தேன். அதை வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணாமலே அதை விட்டுருவோம். ஸோ அதை கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணணும். அதனால நம்மளுக்கு பிரயோஜனமே இல்லை. கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷம் வச்சிருந்தேன். ஆனால் அதை நான் ஒரு டைம் கூட நான் எடுத்து யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு பவரும் வந்து கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்சஸும் வந்துருச்சு. ஸோ அது நம்மளுக்கு யூஸே ஆகாது. ஸோ உங்களுக்கு ஐ கிளாஸஸ் பழைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஐ கிளாஸஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ். நீங்கள் பாட் வந்துட்டு அது குறிப்பாக பிளாஸ்டிக் பாட் வந்துட்டு நம்ம செடி வைக்கிறதுக்கு வாங்குறோம்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா மாடி வீட்டில் இருக்கோம். ஸோ தரையில் வைக்க முடியாது, பாட்டில் தான் வச்சாகணும். ஸோ பாட்டில் வச்சுட்டு அந்த செடி வந்து வளரல அப்படின்னா அந்த பாட் வந்து எம்டியாக இருக்கும். இல்லை நர்சரியிலேருந்து சில பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டோடய வருது. அதெல்லாம் எம்டியாக இருக்குன்னா உங்களுக்கு யூஸ் இருக்குன்னா வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா அதையும் வந்து நம்ம கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் எடைக்கு போடுற இதில் வந்துட்டு நீங்கள் எடைக்கு போட்டுடலாம். ஸோ இது கொஞ்சம் அமௌண்ட் தான் கிடைக்கும். பட் ஸ்டில் அது ஒரு அமௌண்ட். அண்ட் உங்கள் வீட்டிலே வந்து டீக்ளட்டர் பண்ணுறது மூலமாக ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது முக்கியமான தலைவலியான ஒன்று டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ். இந்த பேப்பர்ஸ் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டீக்ளட்டர் பண்ணும்போது ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். அதனால நம்ம வீட்டுக்குள்ளே பேப்பர் வந்துட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு எலக்ட்ரிக் ப்ரஷ் வந்து என் பையனுக்கு வாங்கியிருந்தேன் அமேசானில். அந்த ப்ரஷ்க்கு வந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கார்டை வந்து நான் கரெக்டாக அந்த இடத்துல எடுத்து வைக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வந்து நான் அதாவது வாரண்டி பீரியட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, இல்லை அந்த பொருளே இப்போ என்கிட்ட இல்லை, அந்த மாதிரியானதை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதெல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கரெக்டாக பார்த்து அடிக்கடி அதை பண்ணும்போது அட்லீஸ்ட் நம்மளே வந்து ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும். 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி அதை பார்க்கும்போது தான் நம்மளால மேனேஜ் பண்ண முடிகிற அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லக்கேஜ். லக்கேஜில் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நாங்கள் வந்து போன வருஷம் கேரளா போயிருந்தபோது ஏரோப்ளேனில் போயிருந்த டைமில் ஒரு கையில் கொண்டு போகிற ஒரு லக்கேஜ் ஒன்று இருந்தது. பட் அது உள்ள பேகேஜில் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அது திரும்ப வரும்போது அந்த ஜிப் வந்து அப்படியே பிஞ்சிருச்சு. இதே வீட்டில் இருக்க சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா அந்த பேக்கில் சும்மா வேண்டாத பொருளை போட்டு வச்சுக்கிறதுக்கு அந்த பேக் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தானே இருக்குது, ஜிப்பு தானே போச்சு அப்படின்னு. ஜிப்பையும் வந்து அதை சரி பண்ண முடியல. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் அதை டீக்ளட்டர் பண்ணலாம். எல்லா லக்கேஜும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. அதனால நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டும் நம்ம வச்சுக்கிறது நம்மளுக்கு பெட்டர். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். இது வந்துட்டு நம்ம நிறைய பேர் வந்து அடிக்கடி டீக்ளட்டர் பண்ண வேண்டியது வரும். அது வீட்டில் வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது வந்து பென் வந்து எழுதுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது. பென்சில் வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு, குழந்தையால பிடிச்சி எழுத முடியலன்னா அதை வச்சுட்டு இருக்காதீங்க, அதை வந்து டீக்ளட்டர் பண்ணுங்க. அடுத்தது வந்து ஸ்கெட்ச் பென்ஸ் வந்து குழந்தைங்க நிறைய பேர் வந்து என் பையனை முடிய வைக்க மாட்டான். பாதி நேரம் திறந்தே தான் போடுவான். நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் அவனுக்கு அப்படிதான் இருக்காங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் எழுதலைன்னா அதை டீக்ளட்டர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஐட்டம் வந்து நம்ம அடிக்கடி டீக்ளட்டர், சின்ன ஐட்டம் தான் பட் வந்து இதையும் நம்ம டீக்ளட்டர் பண்ணணும். அடுத்தது கிஃப்ட் wrap பண்ணுற அந்த பேப்பர். கிஃப்ட் வருதுன்னா நான் நிறைய அந்த பேப்பர்ஸ் வந்து சேர்த்து வச்சிருந்தேன். ஆனால் ஒன் டைம் கூட அதை எதுக்குமே நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பன் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னோட மெமரி பாக்ஸ் இது. எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான ஐட்டம்ஸ் இதில் வச்சிருக்கேன். அந்த ரிப்பன் ஏன் எடுத்து வச்சிருக்கேன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக கிஃப்ட் அவரே செஞ்சு அந்த ரிப்பனும் வந்து அவரே வந்து பண்ணார். எனக்கு இந்த மாதிரி ரிப்பன் வந்து பண்ண தெரியாது. ஸோ அவர் பண்ணனால அதை மட்டும் ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சிருக்கேன். மற்ற கிஃப்ட் wrap பண்ண பேப்பர்ஸ் அந்த ஜிகுன்னு இருக்குமே பேப்பர், அது எல்லாத்தையுமே வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ அதை வச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது பர்த்டே கேண்டில்ஸ். பர்த்டேக்கு என் பையனுக்கு மட்டும் தான் நாங்கள் கேக் வாங்குறோம். ஸோ கேக் வந்து இப்போல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்ன ஏஜோ அந்த நம்பர் போட்ட கேண்டில் வாங்குறோம். இல்லைன்னா நம்ம கேக் வாங்கும் போதே வந்துட்டு கேண்டில்ஸ் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஸோ பர்த்டே கேண்டில்ஸை தனியாக எடுத்து வைக்கணும் கிடையாது. சின்ன சின்ன கேண்டிலாக அது இருக்கும். அது நம்ம வேறு எதுக்காகவுமே நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா. ஸோ ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டோம்னா அது போதும். நான் வந்து இந்த நம்பர் போட்ட கேண்டில்ஸ் கூட இப்போலாம் நான் வாங்குறது கிடையாது. நான் கேக் வாங்கும் போது அது கூட ஒரு கேண்டில் வரும். அப்போ யூஸ் பண்ணிட்டு அந்த கேண்டில் நான் அப்போவே வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவேன்.
இந்த கேண்டில்ஸ் நான் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக கரண்ட் போயிடுச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கேண்டில்ஸ் வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம கல்யாணம் இல்லை வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும்போது ஒரு பேக்கில் போட்டு கொடுப்பாங்க. இந்த தேங்காய் வெத்தலை அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் டீக்ளட்டர் பண்ண வேண்டாம். பட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு சில பேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெளில போகும்போது எதுக்காக யூஸ் ஆகும்னு நம்மளுக்கே தோணும். இதுக்காக நம்ம பயன்படுத்தி இருப்போம். அந்த மாதிரி பேக்ஸ் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதுலேயும் குறிப்பிட்ட அளவு மட்டும் வச்சுக்கோங்க. எப்படி பாலிதீன் கவரில் வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே எவ்வளோ கொள்ளுதோ அதை மட்டும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கை வச்சுக்கோங்க. ஒரு 5 பேக் இல்லை ஒரு 10 பேக் அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கை வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. மற்றதை வந்துட்டு நீங்கள் தாராளமாக டீக்ளட்டர் பண்ணலாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. அடுத்தவங்க பேர் போட்டிருக்குன்னு நீங்கள் வந்து அதில் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பழைய கேலண்டர். வருஷம் முடிஞ்சோடனே எல்லா வருஷமும் ஒரு கேலண்டர் வரதான் போகுது. ஸோ வந்து அந்த கேலண்டரை வந்துட்டு எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க. அந்த கேலண்டர் ஷீட்டை வந்துட்டு வேற ஏதாவது அந்த அடுப்புக்கு பின்னாடி ஒட்டி வைக்கலாம், அடுப்புக்கு கீழே ஒட்டி வைக்கலாம், எண்ணெய் படுற இடத்துல போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பல வருஷ கேலண்டரை சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்க பண்ணதை பார்த்து நானும் நிறைய அது சேர்த்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ மோஸ்ட்லி எல்லா ஹவுசஸ்லையுமே வந்து அடுப்புக்கு பின்னாடி டைல்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த டைல்ஸ் இல்லைனாலும் நம்ம அமேசானில் அதில் ஒட்டுறதுக்குன்னே தனியான அட்ஹெசிவ்லாம் கிடைக்குது. ஸோ இந்த கேலண்டர் ஷீட் வந்து நம்மளுக்கு தேவையான்னு யோசிங்க. உங்களுக்கு தேவைன்னா தேவைக்கானதை மட்டும் வச்சுக்கோங்க, மித்தத்தை டீக்ளட்டர் பண்ணுங்க. அடுத்தது ரப்பர் பேண்ட். இது வந்து நம்ம சாப்பாடை வந்து பார்சல் வாங்கும்போது எதுலையாவது கண்டிப்பாக அது சேர்ந்து வரும். இதில் வந்துட்டு நான் ஏகப்பட்டது இந்த மாதிரி கிட்டத்தட்ட இப்போ ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்துட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே எவ்வளோ கொள்ளுதோ அதை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை டீக்ளட்டர் பண்ணிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு தேவைங்கிற அந்த ஒரு அளவை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை டீக்ளட்டர் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதில் வந்து ஒரு ட்ரிபிள் மடங்கு இருந்தது. ஏன்னா நான் ஒரு 7 இயர்ஸ் அதை சேர்த்து வச்சிருந்தேன். அவ்வளோ நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆக்சுவலி இதுவே பார்த்தீங்கன்னா இதுவே நிறைய தான் இருக்கு. அடுத்தது ஹோட்டலுக்கு நம்ம தங்க போறோம்னா அதில் இருக்க அந்த பேஸ்ட்டு ப்ரஷ் அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. என்னோட மாமியார் இது பண்ணுவாங்க. ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஓகே, அதை வந்து எதுக்காவது யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரஷ் வந்து எதை கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அது ஃப்ரீயாக தான் கிடைக்குது. யூஸ் பண்ணுறோன்னா ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணலன்னா அதை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுங்கள். அதை நம்ம வந்து அந்த ஷாம்பு அந்த சோப்பு அது எல்லாத்தையுமே நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து வாங்கி வச்சிருப்போம். அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் ஹோட்டல்லேருந்து அதை எடுத்துகிட்டு வந்தது வந்து டீக்ளட்டர் பண்ணலாம். அடுத்தது கார்ட்போர்ட் பாக்ஸஸ். இது நான் நிறைய வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அதை நான் ரெக்ரெட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம அடிக்கடி வீடு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறதில்ல. அதனால் நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு தேவையானது மட்டும் வச்சுக்கோங்க. அதோட இப்போ வந்து மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த மாதிரி கிழிஞ்சு போயிடுது பாருங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்காகவே நான் வந்து டீக்ளட்டர் பண்ண ஆரம்பித்தேன். ஃபுல்லாக எல்லாமே டோட்டலாக வந்து டேமேஜ் ஆனிச்சு. ஸோ வந்து நம்ம மூவ் பண்ணுறோன்னா அப்போ தேவை. மற்ற டைமில் வந்துட்டு நம்மளுக்கு ஏகப்பட்ட கார்ட்போர்ட் பாக்ஸஸ், அதோட லாஃப்டில் நான் எந்த ஐட்டமும் வச்சல. ஸோ வந்து எனக்கு கார்ட்போர்ட் பாக்ஸஸ் எல்லாமே நான் வந்து டீக்ளட்டர் பண்ணேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ். நான் ரீசெண்டாக பையனுக்கு வந்து டூத் ப்ரஷ் வாங்கினேன். அவனோட பழைய டூத் ப்ரஷ்ஷை நான் கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணணும். அதையும் வந்துட்டு எதுக்காவது ஒரு வேளை ஏதாவது கிளீனிங் பர்பஸ்க்கு வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை டீக்ளட்டர் பண்ணணும். ஸோ வந்து ஒரு திங்ஸ் வந்து இன்னொருதுக்காக மாற்றி வாங்கிட்டோம். இப்போ வந்து புதுசு வாங்கிட்டோம்னா பழசா நம்ம டீக்ளட்டர் பண்ணணும். இது வந்து நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம வீடு வந்து எப்போவுமே மேனேஜபிள் லெவலில் ஈஸியாக டைடியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஐ அஷ்யூர் யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.